ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்திக்கு சைடிஷ் சாப்பிட்ணுமா? சைடிஷ் வந்து ஹை ரிச் ப்ரோட்டீனாக இருக்கணுமா? சோயா சங்கை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சோயா சங்க் நான் ஆல்ரெடி சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதை அந்த கடாயில் போட்டுட்டு அதோட வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் இந்த மூணையும் வந்து சோயா சங்கோடையே போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் நான் கரம் மசாலா போட்டுக்கிட்டேன். இந்த 4 பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி, நான் வந்து 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சுடுங்க. அந்த மசாலாலாம் நல்லா இறங்கிடும். அது மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா குக்காக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து போட்டு நான் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் தனியாக ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கோங்க. சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது சும்மா அப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். டயட்டில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டை எடுத்து பாருங்கள். நம்ம நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். டாட்டா, பாய்.